Hi friends, used marketல மாருதி செல்லியோ காரை வாங்கலாமா? இந்த காரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இன்றைக்கு யூஸ்ட் மார்க்கெட்ல என்ன பட்ஜெட்ல இந்த காரை சேல் பண்ணிட்டு இருக்காங்க, இதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது செல்லியோ கார்களை பத்தி சொல்லணும்னா அதாவது ஒரு காம்பாக்டான ஒரு பட்ஜெட்டான கார். இந்த கார்ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கார் பெட்ரோல் வேரியண்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதே நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா சிஎன்ஜியும் இருக்கு. இப்போ இந்த பெட்ரோல் வேரியண்ட்ல இந்த காரோட பாசிட்டிவ்னு நம்ம சொல்ல போறது முதல் இதோட பட்ஜெட் தான். அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ட் மார்க்கெட்ல இது ஒரு 3ல இருந்து 2.85ல இருந்து 3க்குள்ள இந்த காரை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட மைலேஜ் தான். இந்த காரோட மைலேஜ் தாராளமா ஹைவேஸ்ல 20+ கிடைக்கும். நம்ம கூட ஒரு ரெண்டலுக்கு ஒரு கார் எடுத்துட்டு தடா வரைக்கும் போயிருந்தோம். நல்லாவே மைலேஜ் போதுமான அளவுல கிடைச்சிச்சு. அடுத்தது இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது சின்ன காரு, பட்ஜெட்டும் கம்மியா இருக்கு, மைலேஜும் அதிகமா கிடைக்குது. ஸோ ரொம்பவே கம்மியா இருக்கும். திணறுன்னு பார்த்தா ஹில் ஸ்டேஷன்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்மளே இந்த காரை 2 வாட்டி 3 எடுத்துட்டு போயிருக்கோம். எந்த மாதிரி லேகிங் இஷ்யூ இல்லாம அசால்ட்டா மலை சாலைகளில் ஈஸியாகவே பயணங்களை மேற்கொண்டோம். ஸோ இந்த காரோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ல நம்ம முக்கியமாக கருத போகிறது இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ். அதாவது இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பராக இருக்கும். மாருதி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. பட் இருந்தாலும் இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 4 டயர் மாற்ற போறீங்கன்னா ஒரு 14 to 15க்குள்ளவே வீல் அலைன்மெண்ட் எல்லாமே சேர்த்து முடிச்சிடலாம். ஐ திங்க் 13 வரைக்கும் வரும். உங்களுக்கு 13K நீங்கள் டயர்களை மாற்றிடலாம் 4 டயரையும். அடுத்தது இந்த காரில் வந்து ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ண போறீங்க, அதாவது இன்ஜின் ஆயில் மாற்ற போறீங்க, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்டர் இதெல்லாம் மாத்துறதுக்கு உங்களுக்கு லேபரோட சேர்த்து ஒரு 3000 ரூபாய்க்குள்ள 3500 ரூபாய்க்குள்ள ஓயிலே முடிஞ்சிடும். இன்றைய காலகட்டத்தில் மாருதி சர்வீஸ் கொஞ்சமே கூட்டிட்டு தான் இருக்குன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு தான் வரீங்க. பட் செலூரியோ கார்கள் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான காராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஜின் பார்த்தோம்னா K10 இன்ஜினை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆல்டோக்கும் ஷிஃப்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு வேரியன்ட் மாதிரி தான் இந்த கார் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்டோ லெவல்லையும் ரொம்ப லோவாகவும் போகாது, ஷிஃப்ட் அளவுலையும் கொஞ்சம் பிக்கப் அதிகமாகவும் போகாது, நடுவில் இடைநிலைப்பட்டதாக இந்த கார் இருக்கும். இப்போ இந்த காரோட ஓவராலாக பாசிட்டிவ்னு சொன்னால், அதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு யூஸ்ட் கார் பார்க்க போறீங்க, அதுவும் மாருதியில் வாங்கணும், சர்வீஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், நல்ல மைலேஜும் கிடைக்கணும், நல்ல ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளாக அக்கேஷனல் ஹைவேஸ் போயிட்டு வரணும், ஹில்ஸில் க்ரூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த கார் உங்களுக்கு ஆகச்சிறந்த காராக அமையும். இப்போ இந்த காரோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம். இந்த காரில் நெகட்டிவ்ல நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது இதோட பில்டு குவாலிட்டி தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக எங்கேயாச்சும் ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறீங்க, எங்கேயாச்சும் இடிச்சிட்டிங்கன்னா கூட சேதாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும் போது நடுவில் எதுவும் டாக்ஸ் எதுவும் கிராஸ் ஆச்சுன்னா கூட உங்களோட ரேடியேட்டரில் ரொம்பவே அடிபட்டுரும். இதனால் அந்த செட்டையே நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டியிருக்கும். இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ் வர. ஏன்னா உங்களுக்கு கூலண்ட் ஆயிலில் வந்து அடி வாங்கிருச்சுன்னா ரேடியேட்டரில் ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வந்துடும். ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வந்துருச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் நிற்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா லைட்டும் எரியறதெல்லாம் கட் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு உங்ககிட்ட ஒரு பில்லை வாங்காமல் விட மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த காரோட நெகட்டிவ்ல முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரோட சஸ்பென்ஷன் செட்டப். அதாவது ஒரு 50K, அதாவது 50,000 மேலே கிலோமீட்டர் ஓடின கார்களே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து அடுத்தது சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் இன்னைக்கு ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுல நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் பழைய கார்கள் நம்ம யூஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்து வாங்கும்போது ஸ்டேரிங் பாக்ஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு பயன்படுத்துகிற யூசர் சொல்கிறாங்க. நீங்கள் லாங்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வின் நாய்ஸ் கேட்கும். அடுத்து இந்த டயரோட சவுண்டு கூட உங்களுக்கு உள்ள பயணம் செய்யும் போது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து உங்களோட பூட் ஸ்பேஸை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஓரளவு லக்கேஜுக்குள்ள ஏற்றிட்டு பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஒரு பட்ஜெட்டான காருன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்துடலாம். இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னா, அதாவது பட்ஜெட்டில் ஒரு கார் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங்கை பழகிட்டு முதல் முறையாக ஒரு கார் எடுக்கிறீங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், நல்ல மைலேஜும் கிடைக்கணும், ரியலபிளான இன்ஜினும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த செலூரியோ காரை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கம்மி உங்களுக்கு. அடுத்தது மைலேஜ் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் கார்களை வாங்கிட்டு வீட்டிலே வச்சுட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய கார்களை. பட் ஆனால் இந்த காரை வாங்கினீங்கன்னா அடிக்கடி நீங்கள் சாலைகளுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்குது, நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் விலை கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க தாராளமாக இந்த காரை வாங்கலாம். யாருக்கு இந்த கார் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி i20, வோல்க்ஸ்வாகன், ஷிஃப்ட் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த காருக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா பிக்கப் வந்து ரொம்பவே லேகிங்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80+ நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது இன்று வரை நிறைய சென்சார் கார்கள் வந்துருச்சு. அந்த கார்கள்லேயே நம்ம இப்போ லாஸ்ட்டாக தடா போனதில் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம். அது பவர் வந்து நம்மளுக்கு பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து சடன் பிக்கப் வேணும்னா நம்ம லோ கியரில் போயிட்டு மறுபடியும் தான் அடுத்து டாப் கியருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி பிக்கப் எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு, நல்ல ஓவர் டேக்கிங் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கார் செட் ஆகாது. ஸோ அப்படியேப்பட்ட நண்பர்கள் மட்டும் இந்த காரை வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க.
ஃபைனலாக அந்த காரோட ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எத்தனையோ நண்பர்கள் அதாவது பட்ஜெட்டில் தான் யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க, அப்படியாப்பட்டவர்கள் தாராளமாக அந்த காரை எடுக்கலாம். ஏன்னா அந்த காரோட தோற்றமும் உங்களுக்கு ரொம்ப குட்டி காரை எடுத்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது. அதாவது நீங்கள் உங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்கன்னா கூட அந்த காரை எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கௌரவமாகவே இருக்கும். சில பேர் தயங்குவீங்க, அதாவது ரொம்ப சின்ன காரை எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளை எதுவும் நினச்சிப்பாங்களோன்னு. அப்படியாப்பட்டவர்கள் அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர்கள் இந்த காரை தாராளமாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 1 லிட்டர் 3 சிலிண்டர் நினச்சி நீங்கள் எந்த ஃபேரும் பட தேவையில்ல. நீங்கள் தாராளமாக 80 to 85 ஹைவேஸில் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே மைலேஜும் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விலையும் கம்மியாக இருக்கிறதுனால ஓஇயோ இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டோ எதில் வேணாலும் நீங்கள் சர்வீஸ் விட்டு எடுத்துடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த காரை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது வின் நாய்ஸ் டயர் நாய்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்களா அலுப்பு தட்டி டிரைவிங்லேருந்து கீழே இறங்கினா உண்டு தவிர மற்றபடி இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமாக 1000 கிலோமீட்டருக்கு அசால்ட்டாக ஓட்டலாம். எப்படி இருந்தாலும் ஒரு டீ பிரேக் எடுக்க போகிறீங்க, அந்த பிரேக்கில் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்து இந்த காரை ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த காரில் லேகிங் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் தான் லேகாக இருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர் நீங்கள் பயணத்தை செய்யும் போது பெரிய கார்கள்லாம் பயணம் செஞ்சுட்டு இதில் செஞ்சீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு டயர்னஸ் வந்துடும். ஏன்னா அந்த நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுனால. மற்றபடி இந்த காரை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பட்ஜெட்டில் ஒரு கார் பார்த்துட்டு இருப்பீங்க, 100% இந்த காரை தாராளமாக நம்பி வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பொருள் விலையோ கம்மியாக இருக்கிறதுனால அதில் எதுவும் ரிப்பேர் வச்சுச்சுன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக அஃபோர்டபுளாக மாற்றிக்கலாம். ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் செலுத்தி வாங்கணும். அதாவது எஃப்சி கட்டணங்கள் உயர்வு, அது மட்டும் இல்லை அந்த இன்ஜினில் என்னென்ன செக் லைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வேரண்ட் இயர் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் காசு கூட கொடுத்தாலும் ஒரு நல்ல காராக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நானும் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.